மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் தன்னுடைய கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் மிதக்கும் சுடருக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்க காத்திருக்கும் நம்ம மல்லி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரஞ்சிதா இருந்துட்டு ராஜி பெரியம்மா இந்த வீட்டில் இருக்க ரேணுகா உண்மையான ரேணுகாவே கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் ரஞ்சிதா சொல்கிறத கேட்டு ராஜேஸ்வரியை ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. இப்போ தான் சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச முன்னாடி போய் பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு ரகுவுடைய வீட்டில் இந்த போலியான ரேணுகாவுடைய வழியில் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, பெரியம்மா இந்த வழியில் பாருங்கள் அப்படின்னு ரஞ்சிதா வந்து காமிப்பாங்க இல்லையா. ஆமாம், இது ரேணுகாவுடைய வழியில் தானே, இந்த வழியில் உனக்கு எங்கே கிடைச்சது, எப்படி கிடைச்சது, நீ வந்துட்டு ரகுவுடைய வீட்டுக்கு தானே போயிட்டு ஃபைலெல்லாம் கொடுத்துட்டு வரணும்னு வந்து சொன்னேன், அப்படி கொடுத்தியா இல்லையா, வேறு எங்கே போயிருந்தேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது ராஜி பெரியம்மா நான் ரகுவுடைய வீட்டுக்கு தான் போனேன், அந்த வீட்டில் தான் வந்து இருந்தது, அப்போது ரகுக்கும் இந்த ரேணுகாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது போல இருக்குது, அப்போ மல்லி சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, இவள் உண்மையான ரேணுகா கிடையாதா, இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டமே நடக்குது, நம்ம வேற தெரியாமல் ஃபைலை வேற கொண்டு போயிட்டு ரகுவுடைய வீட்டில் வந்து கொடுத்துட்டோமே, இனி என்ன பண்ணுறது ராஜி பெரியம்மா அப்படின்னு ரஞ்சிதா வந்து கேட்பாங்க இல்லையா. அப்போது நம்ம ராஜி சொல்கிற விஷயம், இப்போது எது நடந்தாலுமே இது எல்லாத்தையும் நமக்கு சாதகம் வந்து மாற்றணும். முதல்ல என்னடான்னா மல்லியை விஜய் கட்டத்து பிரிக்க இந்த ரேணுகாவை பயன்படுத்தினா இந்த ரேணுகா இருந்துட்டு நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்துட்டு அவள் தான் அந்த சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்க போல அப்படின்னா மல்லி சொல்கிறது போல் இந்த ரேணுகாவுடைய முகத்திரையே கிழிச்சிடணும் அப்படின்னு இப்போ ராஜேஸ்வரியுமே நாம் போலியான ரேணுகாவுக்கு எதிராக வந்து நிற்க போகிறாங்க. ஒரு பக்கம் இந்த சுடர் இருந்துட்டு, அதாவது மல்லி விஜய் என் கழுத்தில் தாலி கட்டத்தை பார்த்துட்டு நீ ரத்த கண்ணீர் வட்டினோம், மறுபக்கம் கூட சீக்கிரம் உன்னை விஜய் கிட்டேருந்து நிரந்தரமாக பிரித்து இந்த வீட்டை விட்டு வெளியே துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு விரட்டாமல் நான் வந்து ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சுடர் நீ என்னை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறியா, இல்லை நான் வந்துட்டு உன்னை துண்டை காணும் துணியை காணும்னு விஜய் கிட்டேருந்து பிரித்து வெளியே அனுப்புறனா அது பார்த்துடலாம், ஏன்னா உன்னுடைய சுயரூபத்தை பற்றி எனக்கு நல்லா தெளிவாகவே வந்து தெரியும், நீ உண்மையான ரேணுகா கிடையாதுன்ற விஷயமும் அதே கூடி சீக்கிரம் நான் வந்து விஜய் உன்னுடைய கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தெரியப்படுத்தாமல் போகிறேன் அப்படின்னு வந்து சவால் விட்டு போவாங்க இல்லையா. அப்போது மல்லி எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்க போகிறதில்ல, அவள் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருப்பாள், முதல்ல அவளை தீர்த்து கட்டினா என்ன அப்படின்ட்டு இப்போது இந்த ரேணுகா இருந்துட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ரகுக்கு வந்துட்டு கால் பண்ணி, ரகு அதாவது எனக்கும் விஜய்க்கும் நடக்காம இருக்க கல்யாணத்தில் இந்த மல்லி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ண போல, அதனால நீங்கள் பேசாமல் மல்லியை கடத்தி அவளை வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா. ஆனாலுமே நம்ம மல்லி இருந்துட்டு இந்த சுடருக்கும் விஜய்க்கும் நடக்கிற கல்யாணத்தை வந்து எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படின்றதுல இப்போது தன்னுக்கு தேவையான அன்னபூர்ணியம்மா கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க. மறுபக்கம் நாகவும் இருக்காங்க, மனோகர் அண்ணனும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாமே சாதகமாக தான் அமையும். ஆனால் இன்னொரு பக்கமும் நம்ம விஜய் இருந்துட்டு, மல்லி நான் வேணும்னு எதையுமே செய்யலை, அதாவது என்னுடைய சூழ்நிலை காரணமாக தான் நான் வந்துட்டு இந்த என்னுடைய கழுத்தில் தாலி கட்டணும்னு வந்து சொன்னேன், மற்றபடி உனக்கான ஏன்னா என் மனசில் எப்போவுமே இருக்கும், ஏன்னா என்னுடைய கஷ்டத்துலையும் சரி நஷ்டத்துலையும் சரி என்னோடக்கு வந்துட்டு சரி பாகமாக நீ வந்து எல்லாத்துலேயும் இருந்திருக்க, அப்படி இருக்கும்போது உன்னை வந்து ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு இப்போ நம்ம விஜய் வந்துட்டு நினைக்கிறாங்க இல்லையா. எப்போவுமே உண்மை வந்து தோக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம மல்லியுடைய வாழ்க்கையில் வந்து நடக்க போகுது. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது நான் வரேன் சொல்ல வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.